தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எரிந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து விரைந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடையாளம் தெரியாத பெண் சடலத்தின் இடது காலில் செயற்கை கால் பொருத்தப்பட்டுள்ளது என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணுக்கு 65 வயதிற்கு மேல் இருக்கலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இணைகிறார். பாலா, வணக்கம். இது குறித்து முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா. அதாவது தாராபுரம் பகுதியில் நகராட்சி அலுவலகம் அருகே 90% எரிந்த நிலையில் பெண் பிணம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 5 சாலை சந்திப்பு பகுதியில் பழைய கோட்டை மேட்டு தெருவில் கிறிஸ்துவர் கல்லறை அருகே உள்ள நகராட்சி சின்டெக்ஸ் டேங்க் தொட்டி அருகில் சுமார் 90% எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத பெண் பிணம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் மற்றும் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அந்த உடல் முழுவதும் எரிந்து கருகிய நிலையில் இருந்ததாகவும், அந்த பெண்ணின் தலைமுடி வெள்ளையாக இருப்பதால் சுமார் 65க்கும் மேற்பட்டது இருக்கலாம் என்றும், மேலும் அந்த பெண்ணின் கால் செயற்கை காலாக இருப்பதால் அந்த பெண் ஊனமுற்ற பெண்ணாகவும் இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து அந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் காளியம்மாள் என்றும், அவர் அருகில் வசிக்கக்கூடியவர் என்றும், சுமார் 70 வயது மதிக்கத்தக்க அந்த காளியம்மாள் என்ற பெண் அந்த பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு வந்திருக்கலாம். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தீக்குள் விழுந்திருக்கலாம். மேலும் அவரால் எந்திரிக்க முடியாததால் உடல் முழுவதும் தீ பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பெண் இறப்பின் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.